உள்ளதானே இருக்க போகுது. சிசி வர கதை இருக்குது. நார்மல் நார்மல் தான் இருக்கு. நார்மல் ஆண்டவர் ரவுண்டாக வர சொல்லுவா. சிசி என்ன எடுத்துக்கோ. ஏய் ஏய் இது பேர் என்னது? ஊத்தா குத்துறதா? ஊரை தாண்டி கம்மி வரதுக்கு போகிறதுல தொழுவுறதுல அங்கே பிக்சரை தாண்டி எங்க சைடில் அப்படியே இறங்கிட்டு. ஆமாம் கம்மா இப்போதான் நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். கம்மாதே செஞ்சனி கம்மா மீன் சூப்பராக இருக்கும். ஏங்க இப்படி குத்துறையில் குத்தும் போது மீன் உள்ளே இருக்கு திடீப்ப பார்ப்பியா? சவுண்டு கேட்குமா? கம்மாயில் நடந்த சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மா வந்து ஏலத்துக்கு எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து மீன் இப்பெல்லாம் பெருக்கலை. ஒரு தண்ணியை பிடித்த. ஆனால் இந்த கம்மாயில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பாவம் அவர் நேரமாக என்னன்னு தெரியல, மீன் வந்து பெருக்காமல் இருந்துச்சு. எல்லாமே பொடிக்கண்டையாக இருந்துச்சு. எல்லாமே பொடிக்கண்டையாகவே இருந்துச்சு. பாவம் ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளோ காசுக்கு ஏலம் எடுத்து குஞ்சு வாங்கி விட்டு வளராது பெரிய மன உளைச்சல். பாவம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் வந்து மீன் பிடிச்சி கொடுத்தோம். அதோட தண்ணியை இப்பெல்லாம் வெளியேற்றிட்டு கெண்டைப்பிடியும் ஸ்லேப்பி கெண்டையும் கிடந்துச்சு. அதுப்பெல்லாம் நாங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கிருந்தோம். லாஸ்ட் மீன் வந்து எவ்வளோ பெருசாக மட்டும் இருந்துச்சுன்னு பெருக்காமலே இருந்துச்சு. மீன் இப்பெல்லாம் ரொம்ப சங்கட்டமான விஷயம். இது மாதிரி நீங்களும் கம்மாயை வந்து ஏலம் எடுத்து மீன் பெருக்காமல் உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி நிகழ்வு எதுவும் நடந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கெண்டை பிடிலாம் பிடிச்சி வர்றது ஓரமாக வை. குத்துறாடே டக்குன்னு பெரிய மீனா குத்துறா. ஐர கிடக்கா? ஐரையா? கட் பண்ணிக்க. ஐர இருக்குண்ணே. அது இதுல இன்னி பத்தக்கட்டை போட்டு தண்ணி ஏத்தில போடணும். இதுல கிடக்குறதெல்லாம் இதுல பொடி நிறைய கிடக்கு. ஓரளவு எடுத்துக்கிட்டு பாக்கி விட்டுற வேண்டியது. இந்த வாரு இங்கே வாரு பொடி அங்கே வாரு. இந்த ஊரா இங்கே பயந்து பயந்து போவோம். இங்கே வாரு இந்த ஏற இப்படி தண்ணிக்குள்ள இறங்கி போடா. காலை கழுவிக்கலாம். முள்ளு கிடக்கா? முள்ளு இல்லையில உள்ள எல்லாரும் சேர்ந்து கச்சாயில் மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. இவர் மட்டும் ஒருத்தர் வந்து கையாலேயே மீன் கூட வந்து லாண்டுக்கு இருக்காப்புல. ஆனாலும் ஒரு மீன் கூட பிடிக்கல அவர். இந்த ஒரு சிசி கெண்டை மட்டும் உள்ள கிடக்கு. அதை பிடிக்கலாம் முயற்சி பண்ணிக்கிருக்காரு. அது அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டே இருக்காப்புல. இவர் லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சாரா இல்லையா மட்டும் பார்ப்போம் பாருங்களேன். அவரை தான் மீன் பிடிக்கணும்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தவர் மீன் பிடிச்சிக்கிருந்தாரு. பிடிக்க முடியலடா. சரி இவராச்சும் கையில் மீன் பிடிப்பாருன்னு பார்த்தா அண்ணன் கையில் பெரிய மீன் பார்த்தா சின்னோண்டு ஸ்லேப்பி. அதை பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஸ்லேப்பின்னு. லாஸ்ட் டென்ட்டு முடிக்க பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு. விரா மீன், சிசி கண்டை, பில்லு கண்டை, ரோகு கண்டை, அது எல்லாமே. ஆனால் வந்து ரொம்ப பெரிய மீனாக இல்லை, ஒரு பட்டம்
அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ சைஸ் 3/4 கிலோ சைஸ் தான். அதுக்கு மேலே வந்து மீன் வந்து பெருக்கலை ரொம்ப. அண்ணன் கையிலே சிலேபி பிடிச்சதை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இதுக்கு மேலே ஆபத்து. மீன் தாக்கில் வந்து இங்கிட்ட வந்துட்டேன். ஐஃபோன் வேறு. அண்ணன் வந்து கம்மாயில் மீன் பிடிக்கிறாடா வாங்கடான்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து சாப்பிடாமே வந்துட்டேன். 7 நிமிஷம் பசி எடுத்துச்சு. அதாவது அண்ணன் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கும் வெள்ளரி பிஞ்சு கொண்டு வந்தாப்புல. அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட காலை சாப்பாடு. அதை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இறங்கியாச்சு. நானும் உள்ளே இறங்கி வீடியோ எடுத்துக்கிருந்தேன். பாருங்கள் லாஸ்ட் எண்டு முடிக்க பாருங்கள் வீடியோ என்னென்னு. தனிப்புலாம் வெளியேறினேன்னு கெண்டைப்புடி எல்லாமே தவ ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எப்படி பறக்குதுன்னு. தண்ணியப்பெல்லாம் வெளியேற்றியாச்சு. அதப்பெல்லாம் அந்த கச்சா வலையில் வந்து எல்லாத்தையும் அரித்து பட்டையில் போட்டு அலசணும். அப்போ தான் மீனை வந்து பெரிய கண்டா. இது மாதிரி உங்களுக்கு வந்து கம்மா மீனுங்க கடல் மீனுங்களை பற்றி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.